அரசு பேருந்தில் ஏறிய பயணிக்கு டிக்கெட் தர மறுத்ததுடன் ஆபாசமாக திட்டி தாக்குதலில் ஈடுபட்ட நடத்துனரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. டிக்கெட் கேட்டு கெஞ்சிய பயணிக்கு நடத்துனரால் ஏற்பட்ட நிலை என்ன பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சென்னை ஊரப்பாக்கத்தில் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். சமீபத்தில் சொந்த ஊருக்கு சென்று மீண்டும் சென்னை திரும்பியவர் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்ற மாநகர பேருந்தில் ஏறினார். TN01 AN 4025 என்ற எண் கொண்ட அரசு பேருந்தில் ஏறியவர் ஊரப்பாக்கம் செல்ல வேண்டும் என கூறி நடத்துனரிடம் 200 ரூபாய் நோட்டை நீட்டியிருக்கிறார். அதற்கு நடத்துனர் சில்லறை இல்லை என கூறி டிக்கெட் தர மறுத்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் மூண்டது. நீண்ட நேரமாக டிக்கெட்டின்றி பயணித்த இளைஞர் மீண்டும் நடத்துனரிடம் சென்று முறையிட்டார். வரும் வழியில் டிக்கெட் பரிசோதகர் வந்தால் தனக்குதான் ஆபத்து, ஆகவே டிக்கெட் கொடுங்கள் என இளைஞர் கேட்கவே சில்லறை இல்லாமல் ஏன் பேருந்தில் ஏறுகிறீர்கள் என நடத்துனர் கூறியதாக தெரிகிறது. இதற்கு இளைஞர் உங்கள் பெயர் என்ன என கேட்டதற்கு கோபமடைந்த நடத்துனர் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி அடிக்கவும் பாய்ந்தார். இதனை பார்த்த சக பயணிகள் நடத்துனரை கண்டித்தனர். டிக்கெட் கேட்டா தரேன். நடந்த காட்சிகளை செல்போனில் வீடியோ எடுத்த இளைஞர் அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். பேருந்தில் டிக்கெட் எடுக்காமல் செல்வது சட்ட விரோதம்தான் என்றாலும் நடத்துனரே பயணிக்கு டிக்கெட் வழங்காமல் இழுத்தடித்ததும், ஏன் என கேட்டதற்கு இழுத்து போட்டு அடித்ததும் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.